அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ராசிநாதனும் செவ்வாய், 6ஆம் இடத்துக்கும் உரியவர் செவ்வாய். செவ்வாய் 3ஆம் இடம் செல்வதால் நன்மைகள் பெருகும், தன லாபம் அதிகரிக்கும், முருகனுடைய அருள் தங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும், பரஸ்பர அன்பு அதிகரிக்கும், சுபமங்கல காரியம் நடைபெறும். இதுவரை தடையான தடங்கலான காரியங்கள் அனைத்தும் தங்களுக்கு நல்ல விதமாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிபி, உஷ்ண நோய்கள் போன்றவற்றுக்கு பாடுபட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மருத்துவரை சென்று சந்தித்தால் உடல் நோய் நிவாரணம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அக்னி தொழில், அக்னி மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள், ஹோட்டல் பிசினஸ், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்ல அபரிமிதமான பண வரவு உண்டாகும், லாபம் பன்மடங்கு பெருகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். இடம் வாங்க விற்க இது ஒரு அனுகூலமான காலம். சகோதர காரகன் செவ்வாய் என்பதால் சகோதரருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரை இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் மறையும், ஒற்றுமையாக இருப்பீர்கள். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகும். நில தகராறுகள் அனைத்தும் சுமூகமாக தங்களுக்கு முடியும். விவசாயத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தற்போது செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விவசாயத்தில் பயிர்கள் செழிக்கும், விளைச்சல் அதிகரிக்கும். விளைச்சல் அதிகரிப்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும். உரங்கள், மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். வீடு விற்க விரும்புபவர்கள் நல்ல விலைக்கு விற்கலாம். ஆக மொத்தம் விருச்சிக ராசியினருக்கு இது ஒரு நல்ல நேரம். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவீர், புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரம் நன்மை அளிக்கும். மருத்துவர்களுக்கு புகழ் பெறுவீர். ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள், கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.